வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனானான். ஆண்டவர் உங்களையும் என்னையும் வர வர மிகவும் பெரியவர்களாக மாற்றும்படியாய் அழைத்திருக்கிறார் என்ற வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். யோசபாத் வர வர மிகவும் பெரியவன் ஆனதுக்கு காரணம் என்னவென்றால், அவர் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடினான். முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரை தேடினான். முழு மனதோடு கூட கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் அவன் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற அனுபவம் நிறைந்தவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய வழிகளிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமான வழியாய் காணப்பட்டபடியினாலே அவன் மிகுந்த உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றி நடக்கிறவனாக காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை குறித்ததான உபதேசத்தை பட்டணங்கள் தோறும் ஒருவேளை போதிக்கும்படியாய் அநேகரை ஏற்படுத்தினான் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு கூட தேடுகின்ற பொழுது அவருடைய கற்பனைகளின்படி நீங்கள் பலமாய் நடக்கின்ற பொழுது, அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் உற்சாகம் கொள்ளுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் முதலிடம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படுகின்ற பொழுது, குறிப்பாக நற்செய்தியை, கிறிஸ்து என்னும் நற்செய்தியை உங்களோடு கூட பயணித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு நீங்கள் போதிக்கின்ற பொழுது, ஆண்டவர் உங்களை வர வர மிகவும் பெரியவர்களாக மாற்றிவிடுகிறார் என்று வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் நம்மை அதற்கென்றே அழைத்திருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நித்தமும் ஆண்டவரை தேடுவோம், அவருடைய கற்பனைகளின்படி நடப்போம், அவருடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ளுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து வாழுவோம். கர்த்தர் இந்த பூமியிலே உங்களை வர வர மிகவும் பெரியவனாகவும் அவன் வர வர மிகவும் விருத்தி அடைந்தான் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுக்கும்படியாய் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். அவரை நோக்கி நித்தமும் தியானம் பண்ணுவோம், அவரை நோக்கி காத்திருப்போம். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.